அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடம் முடிச்சிட்டோம். மதிப்பீடுதல் பார்த்துட்ருக்கோம். மதிப்பீடில் ரோமன் லெட்டர் 6 குருவினாக்கள் வரைக்கும் நாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது ரோமன் லெட்டர் 7 சிறுவினா அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம். சிறுவினா அப்படிங்கிறதுல முதல் கேள்வி, ரப்பர் பந்தை அழுத்தும் போது வடிவம் மாறுகிறது. அதாவது ஒரு ரப்பர் பாலை அழுத்தினோம், அது இதனுடைய வடிவம் மாறுகிறது. அதனால் அதை திண்மம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த வினாக்களுக்கான விடைகளை நான் விளக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொல்லும்போது அதுக்கான விடைகளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரப்பர் பந்து அப்படிங்கும்போது ஒரு திண்மந்தான். அழுத்தும் போது தான் அதனுடைய வடிவம் மாறுகிறதே ஒழிய ஒரு திண்ம பொருள் அப்படின்னா அதற்கு அளவு, அதாவது அளவு, வடிவம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ரப்பர் பந்து அப்படிங்கிறது ஒரு வடிவத்தில் தான் இருக்குது. அழுத்தும் போது வடிவம் மாறுது, மாறினாலும் அது வேறொரு வடிவத்துக்கு தான் மாறுது, மீண்டும் தன் பழைய வடிவத்துக்கு தான் அது வந்துடுது. அதனால் ரப்பர் பந்து ஒரு வடிவத்தில் தான் இருக்குது, அழுத்தும் போது தான் அதனுடைய வடிவம் மாறுகிறது. அதனால் திண்மந்தான் என்று நாம் அழைக்குவது தவறில்லை, திண்மம். சரி, அடுத்த கேள்வி, வாயுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது திண்மத்திற்கு வடிவம் உண்டு, திரவத்திற்கு நிரந்தர வடிவம் கிடையாது, வாயுக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எந்த வடிவமும் கிடையாது. அப்போ திரவத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கொள்கலன்லேயோ பாத்திரத்திலேயோ எடுத்துக்கொள்கின்றோமோ அதனுடைய வடிவம்தான் திரவ பொருளுக்கு. வாயுக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை. ஏன் அப்படின்னா வாயுக்களில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளினுடைய அமைப்பு ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி அதிகமாகவே இருக்கும். திண்மத்தில் பார்த்திங்கன்னா திண்மத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறு பார்த்திங்கன்னா இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். திரவத்தில் சற்று இடைவெளியோடு அமைந்திருக்கும். வாயுக்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு மூலக்கூறுக்கும் இன்னொரு மூலக்கூறுக்கும் இடையே இடைவெளி அதிகம். அது ஒரு காரணம். ரெண்டாவது, ஈர்ப்பு விசை, ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறும் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது மிக குறைவு. இந்த ரெண்டு காரணத்தினால தான் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு காரணம் சொல்லலாம். வாயுக்களில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி சற்று அதிகமாகவே உள்ளது, ஒன்று, இடைவெளி அதிகம். இன்னொன்று, ஈர்ப்பு விசை, மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள அந்த ஈர்ப்பு விசை என்பது மிக மிக குறைவு. அப்படிங்கிறனால தான் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. எளிதில் பரவக்கூடிய தன்மை, எளிதாக திண்ம பொருளை விட திரவ பொருளை விட எளிதில் பரவக்கூடிய தன்மை வாயுக்களுக்கு அதிகம். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட வடிவம் அதற்கு இல்லை. மூணாவது கேள்வி, பாலில் இருந்து பாலாடை கட்டியை எம்முறையில் பெறுவாய். அதாவது இது நம்ம கடைதல் அப்படிங்கிற முறையில் தான். எப்படி நாம் தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு கடைதல் முறையில் தான் நாம் பாலாடை கட்டியை நம்ம பெற முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நிறைய பிரித்தல் முறைகள் இருக்குது. இங்கே சுருக்கமாக சொல்லணும்னா கடைதல் முறையில் நாம் பிரித்தெடுக்கலாம். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து அதில் பின்பற்றப்படும் பிரித்தல் முறையினை விவரிக்க கேட்குறாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க சைடில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு பொருளை ஜலிக்கிறாங்க. இந்த மாவு பொருளை ஜலிக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சலித்தல் முறை. இந்த சலித்தல் முறையில் நாம் ஒரு சல்லடையை பயன்படுத்துவோம். அந்த சல்லடையில் பார்த்திங்கன்னா நுண்துளைகள் உள்ள ஒரு பொருள் அது. இதில் அளவில் பெரிதாக இருக்கக்கூடியது அந்த சல்லடை வழியாக வெளியே வராது. துளையின் வழியாக, மிகச்சிறிய துளையின் வழியாக வரக்கூடிய அந்த பொருள்கள் மட்டும்தான் வரும். அப்போது ஒரு கல், பூச்சி, புழு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அளவில் பெரியதாக இருக்கும். அதெல்லாம் அந்த சல்லடையின் மேலேயே தங்கிடும். ஸோ இந்த சலித்தல் அப்படிங்கிற ஒரு முறை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சலித்தல் முறை அப்படிங்கிறது நம்ம இது என்ன முறைன்னு கேட்டால் இது ஒரு சலித்தல் பிரித்தல் முறையாகும். அளவில் பெரிதாக இருக்கக்கூடிய தூசுக்கள், மாசுக்கள் இந்த சல்லடையின் வழியாக, நுண்துளை வழியாக வராமல் மேலேயே தங்கிவிடும். அப்படிங்கிறத பற்றி நாம் எழுதணும். ஐந்தாவது கேள்வி, பருப்புடன் அதிக அளவில் சிறு காகித துண்டுகள் கலந்திருப்பின் அவற்றை எவ்வாறு நீக்குவாய்? பருப்பு, சின்ன காகித துண்டுகள்,
தூற்றுதல் முறையில் பிரிக்கலாம். பருப்புங்கிறது எடை அதிகமாக உள்ள பொருள். காகிதம் என்பது எடை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த எடை அதிகம், எடை குறைவுனாலே நமக்கு வந்து தூற்றுதல் முறை தான். அதனால் தூற்றுதல் முறையில் நாம் வந்து பருப்போடு இந்த சிறிய காகிதத்தை நம்ம என்ன செய்யணும், மேலேருந்து கீழே நம்ம கொட்டும்போது பார்த்திங்கன்னா எடை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து கீழாகவே இருக்கும். எடை குறைவாக இருக்கக்கூடிய அந்த காகித துண்டுகள்லாம் வந்து காற்றின் மூலமாக அடித்து செல்லப்படும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பிரிக்கலாம். அப்போ இதுக்கு சரியான பதில் என்னென்னா, தூற்றுதல் முறையில் பிரிக்கலாம். அதாவது பருப்புடன் அதிக அளவில் சிறிய காகித துண்டுகள் கலந்திருப்பின் அவற்றை தூற்றுதல் முறையில் நீக்கலாம் எழுதினா போதும். இல்லைனா தூற்றுதல் முறை போட்டாலே போதும். அடுத்த கேள்வி, உணவு கலப்படம் என்றால் என்ன? கலப்படம்னா முதல்ல என்ன? நமக்கு தேவையான பொருள்களுடன் தேவையற்ற பொருளை கலப்பது கலப்படம். அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுப் பொருள்களை கலப்பது கலப்படம். உண்ணக்கூடிய உணவுப் பொருள்களில் நமக்கு தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுப் பொருள்களை கலப்பது உணவு கலப்படம். ஒரு வெப்பமான கோடை நாளில் வீட்டிற்கு திரும்பிய மிஸ்டர் ரகு மோர் பருக விரும்பினார். திருமதி ரகுவிடம் தயிர் மட்டுமே இருந்தது. திருமதி ரகு அப்படிங்கிறது என்னென்னா ரகுவுடைய மனைவி. அவர் எவ்வாறு தயிரிலிருந்து மோரை பெறுவார் அப்படிங்கிறாங்க. அதாவது ரகு வெயிலில் போயிட்டு வந்திருக்காரு. ஒரு வெப்பமான ஒரு கோடை நாள் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகிறார், வீட்டுக்கு வந்த உடனே வந்து மோர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. தன்னுடைய மனைவிகிட்ட வந்து கேட்குறாங்க. மனைவிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா தயிர் மட்டும்தான் வீட்டில் இருக்குது. அந்த தயிரை பயன்படுத்தி அவர் எப்படி மோர் பெறுவார்? மோர் தயாரிக்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது தயிர்லேருந்து நம்ம வந்து தண்ணியை, அது தேவையான அளவு நீரை நம்ம சேர்த்து கடையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோர் கிடைக்கும். மோர் கடையும் போது பார்த்திங்கன்னா மோரும் வெண்ணெயும் கிடைக்கும். இங்கே நம்ம மோர் தயாரிக்கிறதுக்கு தயிரோடு சரியான அளவு நீரை சேர்த்து கடைந்து மோரை பெற முடியும். அவ்வளோதான். இது நீங்கள் நான் சொன்ன ஆன்சரை நீங்கள் அப்படியே நீங்கள் ஓனாக தான் எழுதியாகணும். அடுத்த கேள்வி, ரோமன் லெட்டர் 8ல் விரிவான விடையளி. விரிவான விடையில் முதல் கேள்வி. இதுக்கு ஏற்கனவே நம்ம இந்த கேள்விக்கான பதில் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு தடவை பார்க்கலாம். 3 நிலைமைகளில் உள்ள பருப்பொருள் மூலக்கூறுகளின் அமைப்பை விவரி. உனது விடைக்கான படங்களை வரைக. இதுக்கு வந்து நாம் 3 நிலைமைகள்னால் திண்மம், திரவம், வாயு மூலக்கூறுகளினுடைய அமைப்பை நாம் வந்து வரையணும். ரெண்டாவது அதை பற்றிய பண்புகளை பற்றி நம்ம ஏதாச்சும் அதை பற்றி எழுதணும். இதுக்கு 2 விதமான பதில் இருக்குது. நீங்கள் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா திண்மத்தின் பண்புகள், திரவத்தின் பண்புகள், வாயுக்களினுடைய பண்புகள், அதனுடைய அட்டவணையும் எழுதலாம். இல்லைன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கேள்வி கொடுத்துருப்பேன். இந்த பதிலை நீங்கள் எழுதலாம். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா திண்மத்தில் உள்ள துகள்கள், திரவத்தில் உள்ள துகள்கள், வாயுக்களினுடைய துகளை நீங்கள் அழகாக வரையணும். கீழே அதை பற்றிய ஒரு குறிப்பு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பண்பு, மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் உள்ள துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளன, ஒரு பாயிண்ட்டு. திரவத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்த இடைவெளியுடன் திரவத்தில் உள்ள துகள்கள் தாறுமாறாக ஒழுங்கற்ற நிலையில் அமைந்துள்ளது. இதை பற்றி விளக்கம் நிறைய கொடுத்துட்டேன். வாயுக்களில் உள்ள துகள்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டத்தை விட அதிகமான அளவில் நகரக்கூடிய அளவில் இருக்கும், இடைவெளி அதிகமாக இருக்குங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ திண்மத்துக்கு எடுத்துக்காட்டு கல், திரவத்துக்கு எடுத்துக்காட்டு நீர், வாயுக்களுக்கு எடுத்துக்காட்டு காற்று. இந்த பதிலையை நீங்கள் திரும்ப நீங்கள் எழுதலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் விரிவான விடையளியில் 2வது கேள்வி முக்கியமான ஒரு 5 மார்க் கேள்வி தான் இதுவுமே. சுண்ணாம்புத்தூள், கடுகு எண்ணெய், நீர், நாணயங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக வச்சுருக்காங்க. இதிலிருந்து எப்படி நாம் வந்து எந்த பிரித்தல் முறையை பயன்படுத்தி நாம் வந்து சுண்ணாம்புத்தூளையும், கடுகு எண்ணெயும், நீரையும், நாணயங்களையும் நாம் வந்து தனித்தனியாக எப்படி பிரித்தெடுக்கலாங்கிறதுக்கான ஒரு வரைபடத்தை வரைய சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எளிமையாக இருக்குங்கிறதுக்காக நான் இப்போ எழுதியிருக்கேன். முதல்ல வந்து சுண்ணாம்புத்தூள், கடுகு எண்ணெய், நீர், நாணயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கலவையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை எளிமையாக எது எடுக்கலான்னா கைகளால் தெரிந்தெடுத்தல்ங்கிற முறையை பயன்படுத்தி கையாலேயே முதல்ல நாணயத்தை நம்ம ஈஸியாக எடுத்து பிரிச்சிடலாம். அப்போ இந்த 4 கலவைகளில் நாணயங்களை கைகளால் தெரிந்தெடுத்தல்ங்கிற முறையை பயன்படுத்தி பிரித்து எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கும்னா சுண்ணாம்புத்தூள், கடுகு எண்ணெய், நீர் தான் இருக்கும். இந்த சுண்ணாம்புத்தூள், கடுகு எண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் வந்து என்ன செய்யணும், மிதக்கும் இல்லையா? அப்போ தெளிய வைத்து இருத்தல் முறையில் நாம் வந்து கடுகு எண்ணெயை நாம் வந்து பிரிச்சுருவோம். மிச்சம் என்ன இருக்குன்னா சுண்ணாம்புத்தூளும் நீரும் அப்படியே இருக்கும். இந்த சுண்ணாம்புத்தூளையும் நீரையும் நம்ம வடிகட்டினோம்னா வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா வடிகட்டியிலேயே பார்த்திங்கன்னா சுண்ணாம்புத்தூள் தனியாக வந்துடும், மிச்சம் நீர் தனியாக வந்துடும். அப்போது இங்கே கைகளால் தெரிந்தெடுத்தல், தெளிய வைத்து இருத்தல், அப்புறம் வடிகட்டுதல் இந்த முறைகளை பயன்படுத்தி நாம் வந்து சுண்ணாம்புத்தூள், கடுகு எண்ணெய், நீர், நாணயங்களை நாம் வந்து பிரித்தெடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வரைபடத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் வரைஞ்சி நீங்கள் ஆன்சராக எழுதுங்க.
அப்போது இந்த விரிவான விடையலியில் ஒரு 2 5 மார்க் இருக்குது. உங்கள் புத்தகத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 5 மார்க் இருக்கும். அதாவது அந்த திண்ம, திரவ மற்றும் வாயுக்களினுடைய பண்புகளை அட்டவணைப்படுத்துக அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் அட்டவணைப்படுத்தியிருப்போம். இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது ஒரு 5 மார்க்கு. இன்னொரு 5 மார்க்கு அந்த பல்வேறு பொருள்களை வந்து கலந்துருப்பாங்க. திண்மம், திரவம், வாயு பொருள்களை வந்து கலந்துருப்பாங்க. அதை வந்து நாம் வந்து சரியான முறையில் நாம் வந்து வகைப்படுத்துகன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்போம். திண்மங்கள்லாம் எது, திரவப்பொருள் எது, வாயு பொருள் எதுங்கிறத பிரிச்செடுக்கிறது. அது ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 5 மார்க்கு இந்த புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 கேள்வி கொடுத்து 5 மார்க்காகவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிங்க. இப்போ வந்து 8th ரோமன் வரைக்கும் உங்களுக்கு போதுமானது. வாழ்வியல் திறன்கள் களப்பயணங்கள் நம்ம வந்து வகுப்பில் நேரில் நாம் வந்து நடத்தும்போது உங்களுக்கு புரியும். அப்போது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் 8th ரோமன் வரைக்கும் உங்களுக்கு முடிச்சாச்சு. இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நீங்கள் படித்தால் போதுமானது. இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.